விஜயின் பிரச்சார வாகனம் மெல்ல மெல்ல மக்கள் மத்தியில், தொண்டர்கள் மத்தியில் ஊர்ந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 மணி நேரம் கடந்தும் கூட மரக்கடை பகுதியை இன்னும் விஜய் வந்து சேரவில்லை. அவருடைய வாகனத்தை ரசிகர்கள் அன்பு சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். களத்தில் எம்முடைய செய்தியாளர்கள் இருக்கிறார்கள். முதலில் ராஜேஷ் தகவல்கள் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், நீங்க குறிப்பிட்டது போல 1 மணி நேரம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இப்ப இந்த கூட்டத்தை பார்க்க இன்னும் 1 மணி நேரத்தையும் தாண்டி கூட அவர் கடந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த காட்சிகள் மூலமா புரிஞ்சுக்க முடியுது. அங்க இருக்கக்கூடிய மக்களும் தொண்டர்களும் விஜயுடைய வருகைக்காக காத்திருக்கக்கூடிய நிலையில விஜய் என்ன பேசுவார் அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. ஆனா விஜய் என்ன பேசினா அது வாக்கா மாறும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுதுல. என்னென்ன விஷயங்களை இன்றைய தினம் விஜய் அங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு ராஜேஷ்? நீங்கள் 2 கேள்விகளை கேட்டிருக்கிறீர்கள். அதுல முதலில் இங்கு கூடியிருக்கக்கூடிய அந்த கூட்டம் அனைத்துமே வாக்காக மாறுமா என்ற அந்த கேள்வி, இது நீங்கள் மட்டுமல்ல, ஏறக்குறைய தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. நாம் பார்த்த வரையிலே இங்கு வரக்கூடியவர்கள் பல பேர், அதாவது 70 அல்லது 80% பேர் வரை தீவிர ரசிகர்கள் வருவதை பார்க்க முடிகிறது. ஒரு 20 அல்லது 30% பேர் வரை பொதுமக்கள் அல்லது பல்வேறு கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களும் வருவதை பார்க்க முடிகிறது. அதிமுக, திமுக கரைவேட்டி கட்டியவர்கள் அல்லது நாங்கள் திமுகவில தான் இருக்கிறோம், அதிமுகவில தான் இருக்கின்றோம், ஆனால் நடிகர் என்ற காரணத்திற்காக விஜயை பார்ப்பதற்காக வருகின்றோம் என்றும் சொல்கிறார்கள். எனவே பார்க்க வரக்கூடியவர்கள் அனைவருமே வாக்கை செலுத்தி விடுவார்கள் என்று உறுதியாக சொல்ல முடியாது. ஆனால் அவரை தீவிரமாக நேசிக்கக்கூடிய, அவரை பெரிய ஆதர்ச நாயகனாக நினைக்கக்கூடிய ஏராளமானோர் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் வாக்களிப்பதற்கான வாய்ப்பும் கூட வெகுவாக இருக்கிறது என்பதையும் மறுக்க முடியாது. இது ஒரு புறம் இருக்கின்றது. மற்றொரு புறம் அவர் என்ன பேச போகிறார் என்பது ஒரு முக்கியமான கேள்வி. அவர் நாம் விசாரித்த வரையில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு செல்கிறாரோ அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஆளுங்கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி செய்யக்கூடிய தவறுகள், அந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகள், நான் ஆட்சிக்கு வந்தால், தமிழக வெற்றி கழகம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் இந்த பகுதிக்கு என்னென்ன செய்யும் என்ற விஷயங்களை அவர் பேச இருக்கின்றார் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே திருச்சியை பொறுத்தவரையிலே நேரு அசைக்க முடியாத ஒரு முக்கிய முகமாக திமுகவில் இருந்து கொண்டிருக்கிறார். அதே போல அமைச்சர் அன்பில் மகேஷ் இருக்கின்றார். அதே போல அதிமுகவை பொறுத்தவரையிலே முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிக்கள், அதே போல பல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் இருக்கின்றார்கள். எனவே திருச்சியினுடைய முகமாக பல முக்கிய தலைவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும் என்று சொல்லப்படுகின்றது. மிக மாநாடுகளில் எதிரொலிப்பதை போலவே திமுகவை ஏற்கமையாகவும் பாஜகவையும் சேர்த்தே விமர்சித்து பேசுவார் என்று சொல்லப்படுகின்றது. திருச்சியினுடைய முக்கிய பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய போக்குவரத்து, அதே போல தொழிற்சாலை, இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல விஷயங்கள் குறித்து திருச்சியிலே அவர் பேசுவார் என்று அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் சொல்கிறார்கள். இந்த கருத்துக்களை நாம் எவ்வாறு சொல்கிறோம் என்று சொன்னால், நாட்களாக இங்கேதான் இருக்கின்றோம். திருச்சியினுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் 2 நாட்களாக இங்கு விஜய்க்கான பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். பேனர் வைப்பது, கொடி நடுவது போன்ற பணிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அவ்வாறு அவர்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது அவர்களிடம் சென்று விஜய் என்ன பேசுவார் என்று நாம் விசாரிக்கும் போது அவர்கள் பல கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள். உள்ளூர் பிரச்சனை என்ன என்பதை அவர்களிடம் கேட்டு தலைமை விவரங்களை வாங்கி இருக்கிறது. எனவே அவற்றை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.